ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு டக்குன்னு பார்த்துடலாமா? அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்து வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் சிக்கன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கும் போது நமக்கு வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா இதை கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கனோட 1 டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் நான் ஜீரகம், மிளகு, சோம்பு, தேங்காய் இது எல்லாத்தையும் அரைச்ச விழுதையும் அது கூட சேர்த்துக்கிட்டு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு அது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான தண்ணியை அது கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் தனித்தனி மசாலா சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் சேருங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்பு தூள் சேருங்க. அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு இறக்கணும். நமக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான்.